கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வசனத்தை உங்களோடு தியானிப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. இன்றைய நாளிலும் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை சொல்லுகிறது யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் யார் அப்படின்னா பிதாவாகிய தேவன். அந்த தேவன் எப்பொழுதும் இயேசுவோடு கூட இருக்கிறாரா? என்ன காரணம்? ஏன் எப்பொழுதும் அவர் கூட இருக்கணும் அப்படி என்று பார்க்கிற பொழுது வசனத்துல 2வது வரியை பாருங்க. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கை தனியாக இருக்கிறதா? உங்கள் யோசனை தனியாக இருக்கிறதா? நான் அனாதையாக இருக்கிறேனே அப்படி என்று சொல்லுகிறீர்களா? இயேசு சொல்லுகிறார் உங்களை பார்த்து, பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறேன். பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறேன், அதனால என்னை அவர் தனியா இருக்க விடவே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் சற்று யோசித்து பாருங்க. இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்கிறீர்களா? ஜெபிக்கிறீர்களா? வேதம் வாசிக்கிறீர்களா? பிறருக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறீர்களா? ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறீர்களா? யோசித்து பாருங்க. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது காணிக்கை கொடுப்பதனாலேயோ அல்ல சர்ச்சில் போய் பிரேயர் அட்டெண்ட் பண்ணுகிறதுனாலேயோ ஆராதனைக்கு செல்கிறதுனால இல்ல. மேல ஒரு குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவனாயிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இயேசுவை போல வாழ்கிற ஒரு அனுபவம் வேண்டும். அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவுக்கு பிரியமானது எது என்று யோசனை பண்ணி பாருங்க. சபிக்கிறவனை ஆசீர்வதிக்கணும். அவர்களுக்காக நாம ஜெபம் பண்ண வேண்டும். அனுதினமும் உள்ள காரியங்களை தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். இன்றைக்கு இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறீர்களா? சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உமக்கு விருப்பமானது நான் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா என்று ஒப்பு கொடுங்க. இயேசு உங்க கூட இருப்பார். என்ன காரியம் நீங்க செய்தாலும் எங்க நடந்தாலும் இயேசு உங்க கூட இருப்பார். அப்படியே இப்பொழுது கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் ஒரு அருமையான வசனத்தை கொடுத்து ஆண்டவரே அதை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் சுவாமி. அவளுடைய வாழ்க்கையில உள்ள தேவைகளை சந்தியும் அப்பா. அவர்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எப்படி பிதாவும் நீங்களும் ஒன்றாய் இருக்கிறீர்களோ அதே போல நாங்களும் விரும்புகிறோம் ஆண்டவரே. நீங்களும் நாங்களும் ஒன்றாய் இருக்க விரும்புகிறோம் அப்பா. தனியா இருக்க விரும்பல ஆண்டவரே. உமக்கு விருப்பமான காரியத்தை செய்ய, உமக்கு விருப்பமான காரியத்தை குறித்து நாங்கள் பேச தேவன் தாமே எங்களுக்கு கிருபை செய்வீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக அமைய கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தேசத்தை ஆசீர்வதிங்க. வியாதியாக இருக்கின்ற மக்களை கண்ணோக்கி பாரும் சுவாமி. எத்தனையோ மக்கள் மருத்துவமனைகளிலே வீடுகளிலே வியாதியாக காணப்படுகின்றார்கள் அப்பா. அவர்களோடு ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய அற்புதம் செய்கின்ற கரத்தினால அவருடைய சிரசின் மீது தொட்டு நீர் ஆசீர்வதித்து குணப்படுத்தும் ஆண்டவரே. வரும் நாட்களில் அவர்கள் நல்ல சுக பலன் யாவும் பெற்று உம்முடைய ஆலயங்களில் சென்று அப்பா உம்மை துதித்து ஆராதித்து உம்மை மேன்மைப்படுத்த வேண்டிய கிருபை ஒவ்வொருவருக்கும் கொடுத்தல்லும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. வாலிப தம்பிமார்களை ஆசீர்வதிங்க. எந்தவித பாவ இச்சைகளுக்கும் அவர்கள் ஆளாகாதபடி உன் கண்மணி போல நீர் சிலுவையின் நிழலிலே மறைத்தவர்களை பாதுகாத்தல்லும் சுவாமி. தேர்வு எழுதியிருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலான மதிப்பெண்களோடு அவர்கள் வெற்றி பெற வேண்டிய ஒரு கிருபையின் வரத்தை நீர் கொடுத்தல்லும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை சந்திக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இவ்வளவு நாளும் அவர்களை
பாதுகாத்து ஆசீர்வதித்த தேவன் இனி புது வருடத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய நன்மைகளையும் கண்டு அவர்கள் சந்தோஷப்பட வேண்டிய கிருபையை கொடுத்தாலும் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. குறை குற்றம் யாவற்றையும் மன்னி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கும், பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய அற்புதங்களுக்காக காத்திருக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.